Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மோட்டோ இந்த சிலையை வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதை திறந்து வைக்கிறதுக்கு மந்திரி வராராம். வா நம்ம போய் சீக்கிரம் ரெடி ஆகி வந்துடலாம். இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிக்கலாம் பாத்தலோ, அதுக்கப்புறம் நேரா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ வேணா சுத்தி பாரு பாத்தலோ, ஒரு ஆள் கூட இந்த பக்கம் வரல. வைரவாவுல விஜய் என்ன கூட இப்படி தான் வராரு ஓபன் சீன்ல. சைக்கிள் ஓட்டுறவள நல்லது. காலையில இப்படி சைக்கிளிங் பண்றது உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு தெரியுமாடா உனக்கு? என்னடா நான் சொன்னதை என்கிட்ட அப்படியே சொல்றேன்? என்னடா திடீர்னு காதலுக்கு மரியாதை விஜய் என்ன மாதிரியே போறேன்? சலியை முடிச்சிருவானோ? முடிச்சிட்டான். சல்லி சல்லியா நொறுக்கிட்டேடா. இனிமே இந்த மாதிரி புதுசா ஒண்ணு வாங்க முடியுமாடா? காலையில சைக்கிளிங் பண்றதை விட ரன்னிங் பண்றது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்க பாத்துலோ. ஓடுறா சார், அவ்வளவு வேகமா நீங்க போயிட முடியாது சார். இங்க வாங்க. இங்க பாருங்க, மனுஷன் தப்பு செய்யறது இயல்புதான். இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடுறது ரொம்ப தப்பான விஷயம். நம்ம ஒன்னொன்னா ஒட்டி வச்சுட்டு போலாம்டா. இதுதான் மோட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நியாயம். பத்லோ, இந்த ஒயிட் பவுடர் டப்பாவை எதுக்காகடா கொண்டு வந்த? அதாவது மோட்டோ, இந்த சிற்பம் கிட்டத்தட்ட உன்ன மாதிரியே இருக்கு. சீக்கிரமா ஒயிட் பவுடர் உன் மேல பூசிக்கிட்டு நீ இது மேல ஏறி நிக்கிற. இந்த திறப்பு விழாவுக்கு வர விஐபிங்களுக்கெல்லாம் உன் மேல எந்தவித டவுட்டும் வராது. அதுக்கப்புறம் நான் இந்த சிற்பத்தை ஒட்ட வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இதை நாம அதே இடத்துல வச்சிடலாம். ஆளுங்க வர ஆரம்பிச்சுட்டாங்கடா. சீக்கிரமா ஸ்டாச்சுவை ஒட்டு. இருடா வரேன். எனக்கு 5 கையா இருக்கு. ஐயோமா, இந்த ஸ்டாச்சுவை யார் தயார் பண்ணாங்க? அவங்க ரொம்ப அற்புதமான கலைஞரா இருந்திருக்கணும். அப்படியே ரியலா இருக்கு. ரியல் 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 தாயா. இத யார் பேசுறது? அட மோட்டு பத்துல எங்கப்பா போயிட்டாங்க? வாங்க, அவங்க வரதுக்குள்ள நம்ம சர்ச்ச சரி பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டேஜ்ல எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடலாம்ப்பா. ஆமா, டீ கடைக்காரனே, நீங்க போய் சீக்கிரமா டீக்கான ஏற்பாட பண்ணுங்க. மந்திரிக்கு சுட சுட டீயும் அப்புறம் சமோசாவையும் கொடுக்கணும். இதோட முகத்தை பார்த்தா எனக்கு எங்கேயோ நல்லா பழக்கப்பட்ட முகம் மாதிரி தெரியுதையா. எனக்கு என்னமா இந்த ஸ்டாச்சு ஹச்சோ ஹச்சோ ஒரு சொல்ல மறந்ததோ. ஆனா ஸ்டாச்சு அந்த மாதிரி பண்ண கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. ஸ்டாச்சுவோட போஸ்ட் மாறி போச்சே சார். ஐயோமா, என்ன ஆச்சு? ஸ்டாச்சுவோட போஸ் எங்க சேஞ்ச் ஆச்சு? எங்க 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 எங்க? இது என்னன்னே தெரியலையப்பா. இந்த ஸ்டாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசாசம் புற சொல்லுச்சப்பா. நீங்க நான் சொல்றத நம்புங்கோயா. கசிட்டா, என் தம்பி, என் நண்பா, உனக்கு கண்டிப்பா ஏதோ தப்பான கருத்து ஏற்பட்டிருக்குப்பா. ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம். முதல்ல கிளம்பு. என்ன தைரியம் தான் என் மேல உட்காந்து அசிங்கம் பண்ண வருவ நீ? ஏன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு மேட்டர் பார்த்ததே இல்லையாப்பா. நான் சொல்றது 100% உண்மை. ஸ்டாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இல்ல, காணாம போயிடுச்சோம். டாக்டர் ஜட்கா, இவனுக்கு நல்ல பவர்ஃபுல் கிளாஸ போடுங்க. ஏன்னா இவனோட கண்ணு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அடடா கசிடா ராமண்ணே, நீங்க சூடா இந்த டீயை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் நல்லா தெரியும். என்னமோ நடக்குது. ஐயோமா, என்னாச்சு? என்ன 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 என்ன? அந்த ஸ்டாச்சுவை பார்த்து இப்படி அழுகிறத நிறுத்திட்டு முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஸ்டாச்சு என்ன பார்த்து பண்ணுச்சு, நீங்களே பாருங்க. ஐயோமா கசிட்டாராம், நீ அங்க போவாத. இங்க உட்கார்ந்து வேலை செய்.
வா சேர்ஸ் ரெடியா போட்டு போய் மந்திரி வர நேரமாச்சு இறங்க சொல்றது கேளு. நான் சிலை கிடையாது, நான் மனுஷன் தான். போய்க்கிறது சொல்ற. போ போ போ. விட மாட்டேன் விட்டு. என்ன தைரியம் என் மூஞ்சிய கோடு போடுவாடி. ஸ்டாச்சு குண்டா இருந்ததோ எப்ப ஒல்லி அடிச்சோ. இப்ப இந்த மேட்டரை இவங்களுக்கு நான் சொல்லிட்டேனா இவங்க எனக்கு பெரிய கண்ணாடியா மாட்டிடுவாங்க. ஐயா எவ்வளவு கண்ணாடி தான்ப்பா நானும் போடுறதோ. அதனாலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. நிச்சயமா எதுவும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். கசிட்டா என் தம்பி என் நண்பா என்னப்பா சொல்ல மாட்டேன். போயோ என்னடா முட்டை முழி முழிக்கிற? மேலே ஏறி வாடா. அங்க பாருங்க ஸ்டாச்சு குண்டா இருந்ததோ எப்ப ஒல்லி அடிச்சோ. அதெல்லாம் இரண்டு கணல பார்த்தேன். நீங்களும் பாருங்கப்பா. அது ஒல்லியதான் இருந்துச்சோ. ஒல்லியதான் இருந்துச்சோ. எனக்கு என்னையா நடந்துச்சோ. என் கணக்கு தெரிஞ்சது அது ஒல்லியதான் இருந்துச்சோ. எனக்கு என்ன தோணுதுன்னா நீ வேலை செய்யாம இருக்கிறது ஏதோ சாக்கு தேடுற போல இருக்குது. அப்படிதானே? இல்ல இல்ல நான் சொல்றது உண்மைதானப்பா. நம்புங்கப்பா. யாரோ என்கிட்ட விளையாடுறாங்க. என் கண்ணுல பார்த்தேன். நம்புங்கோயா. அட என் தம்பி என் நண்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கண்ணாடி போட்டுக்கோப்பா. இனிமே உனக்கு எல்லாமே சரியா தெரியும்பா. மோட்டு சிற்பத்தை ஒட்டிட்டேன்டா. அப்படியே இறங்கி வந்தா ரெண்டு பேரும் அல்லாக்க தூக்கி அதை அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம்டா. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எஸ் ஆயிடலாம். இங்க வந்து பாரு, மண்டை மேல ஏதோ உட்கார்ந்து இருக்குதுடா. இப்போதைக்கு எல்லாரும் வேலையில பிஸியா இருக்காங்கடா. நீ அசையாம இரு. இப்ப நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கறம். ஏ காத்தா போ. கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தாலும் அப்படிதான் இருக்குதோ. கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அப்படிதான் தெரியுதோ. சிங்கம் சார் அங்க பாருங்க. ரெண்டு சிலை இருக்குது பாருங்க. ரெண்டு இருந்ததோ. ரெண்டு இருந்ததோ. கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா ரெண்டு இருந்ததோ. அதே கண்ணாடி போட்டு பார்த்தா ரெண்டு இருந்ததோ. ரெண்டு இருந்ததோ. எல்லாரும் நம்புக்கோ. ரெண்டு இருந்ததோ. இங்கே யாரும் என் பேச்ச நம்பர் தான் இல்லையா ஐயா. கதிதாராம் இப்போ உனக்கு ஃப்ரெஷ் ஏர் தேவை. இந்த கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா. மாமியாரே காப்பாத்துங்க. நான் சொல்றத உண்மை நம்புங்க. அத கடவுளே ஸ்டேஜ பூரா நாசம் பண்ணிட்டான். வாங்க சீக்கிரம் போய் ரெடி பண்ணலாம். சீக்கிரம் 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 சரி பண்ணுங்க. யார ஹெல்ப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. Mention not brother. அந்த ஸ்டாச்சு இங்கே வந்துச்சு மாமியாரே. இங்க பாரு கசிட்டாராம், அங்க பாரு ஸ்டாச்சு அதே இடத்துல தான் இருக்கு. நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. டாக்டர் ஜெட்கா உடனே இவனுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. இவனுக்கு ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. கசிட்டா என் தம்பி என் நண்பா நீ இதை போட்டுக்கப்பா. இப்போ உனக்கு எல்லாமே சரியா தெரியும்பா. நம்ம வேலை உண்டு, நம்ம சோழி உண்டு. நேர்ந்துருவோம். இப்ப மந்திரி ஸ்டாச்சுவை திறந்து வைப்பாரு. Oh no, I'm sorry. நம்ம எஸ்ஸே. ஓகே நானே இந்த சிலையை ரீப்ளேஸ் பண்றேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி வேஷம் போட்டிருக்கீங்க? அது இது ரொம்ப பெரிய கதைங்க. சொன்னா இந்த எபிசோடே முடிஞ்சு போயிடும். எப்படி? சாரி சார், உண்மையை சொல்லிடுறோம். ஏற்கனவே இந்த சிலை எங்களால உடஞ்சி போச்சு சார். அதுக்கப்புறம் அதை நான் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அதுல வேலை அதிகப்படியா இருந்ததுனால நான் சிலையை ஒட்டுற வரைக்கும் இவன் சிலைக்கு பதிலா நின்னுக்கிட்டு இருந்தான் சார். இதுதான் நடந்தது. நம்ம கசிடேராம் எதையும் தப்பா பார்க்கல சார். அவர் பார்த்தது எல்லாமே உண்மைதான். அதனால அவர் கண்ணாடி பைனாக்குலர்ல வந்து நின்னுருக்கு. சாரி கசிடேராமே, அந்த பைனாக்குலரை கட்டிடு சரியா?
இந்த சிலைக்கு உண்டான நஷ்டங்களை நாங்க கட்டிடுறோம் சார். எவ்வளவு ஆனாலும் சரி, 1 கோடியே ஆனாலும் சரி சார். கஷ்டப்பட்டு நாங்க வேலை செஞ்சு அந்த காசை கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். சார் எனக்கு உங்க 2 பேரோட நேர்மையும் ரொம்ப பிடிச்சிருக்கு மோட்டு பத்லு. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த ஸ்டாச்சு உடைச்ச நிமிஷமே ஓடி போயிருப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இத சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்ப எல்லாருக்கும் முன்னாடி உங்க தப்பையும் நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேற ஒரு ஸ்டாச்சுவை ரெடி பண்ண ஏற்பாடு பண்றேன். எனக்கு உங்களை மாதிரி நேர்மையான ஆளுங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு நீ இதை போட்ட ஊரை சுத்தம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.